பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என்பதாக. மறைவு கட்டப்பட்ட தோட்டம், கார்டன் என்க்ளோஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சுயமரியாதை, சுயசித்தம், சுயாதீனமான வாழ்க்கையை முக்கியப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் மணவாளனாகிய இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் முத்தரிக்கப்பட்ட கிணறாய், மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய், அடைக்கப்பட்ட நீரூற்றாய் இருக்க வேண்டும் என்பதுதான். வேதாகமத்தில் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் சுய விருப்பத்தின்படி தான் இருந்த ஊரை சுற்றி பார்க்கச் சென்றாள். பின்பு ஏவியனாகிய ஏமோரின் குமாரனாகிய சீகேம் என்பவனால் தீட்டுப்பட்டு போனாள். மறைவு கட்டப்பட்ட தோட்டமாகிய அவளின் குடும்பத்தை விட்டு வெளியே சென்றதால் இப்படியானது. மேலும் அவள் சகோதரர்களாகிய லேவியும் சிமியோனும் கொலைகாரர்கள் ஆனார்கள். இது நிமித்தம் அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபுக்கு மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று. தேவன் ஆதியில் உண்டு பண்ணின ஆதாமையும் ஏவாளையும் மறைவு கட்டப்பட்ட தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் என்ற வசனத்தின்படி ஏவாள் சர்ப்பத்தின் சொல்லை கேட்டு இச்சையில் விழுந்து தேவன் விலக்கின கனியை புசித்தாள். பின்பு ஆதாமுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்படி சர்ப்பமானது 2 பேரையும் வஞ்சித்து விழ வைத்ததினால் மறைவு கட்டப்பட்ட ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் 2 பேரும் துரத்தப்பட்டார்கள். மறைவு கட்டப்பட்ட தோட்டம் என்றால் என்ன? அதன் அவசியம் என்ன? பலவித கனிகளால் நிறைந்துள்ள தோட்டம் மறைவு கட்டப்படவில்லை என்றால் வழி நடக்கின்றவர்கள் அதன் கனியை பறித்து அதை சேதப்படுத்தி விடுவார்கள். பின்னர் எஜமானன் வரும்போது கனிகள் இல்லாத வெறுமையான தோட்டமாக காணப்படும். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையும் மறைவு கட்டப்படவில்லை என்றால் உங்களுடைய கனிகளையும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசானவன் சேதப்படுத்தி விடுவான். எனவே உங்களுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையை காத்து ஆண்டவர் விரும்பும் நல்ல கனிகளை கொடுத்து அவருடைய இருதயத்திற்கு பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டுமென்றால் நீங்களும் மறைவு கட்டப்பட்ட தோட்டமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் அவர் வருகையில் கரைபடாதவர்களாக, தீட்டுப்படாதவர்களாக, ஒரே புருஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிகையாக நீங்கள் காணப்பட முடியும். எனவே உங்களுக்கு தேவன் தந்த குடும்பம் என்கிற வேலையையும் சபை என்கிற வேலையையும் விட்டு வெளியே செல்லாதவர்களாய், தோட்டத்துக்குள் மறைந்திருந்து மணவாளன் அழைக்கும் போது குற்றமற்றவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்கும்படிக்கும் மணவாளனை சந்திக்கும்படிக்கும் எப்போதும் ஆயத்தமாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தர் நீர் வைத்தருளும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் மீண்டும் உம்முடைய பிள்ளைகளை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.